ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்பி சினிமாக்காரன். இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எஃப்பி சினிமாக்காரன் வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் நான் இவ்வளோ நாள் வீடியோ பண்ணாக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் என்னால் வீடியோஸ் கண்டினியூஸாக பண்ண முடியல. ஸோ இப்போது எனக்கு உடம்பு கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி ஏதோ ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நான் தேடிட்டு இருக்கும்போது தான் சனிக்கிழமை 15ஆந்தேதி வாரணாசியோட அந்த ஈவெண்ட் நடத்துனாங்க. ஸோ அதனால் இப்போ அந்த கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளிம்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, வாரணாசி டைட்டிலில் அந்த விஷயங்கள் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி படத்துக்குள்ளே என்னென்ன கதைகள், என்னென்ன பிளாட் அவங்க வச்சுருக்காங்கிறத வந்து இந்த வீடியோ மூலிமா நம்ம இந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வாரணாசி எஸ்.எஸ். ராஜமௌழி அவரோட படம் எப்போவுமே அவரோட படங்கள் எல்லாமே கிராண்டாக தான் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வாரணாசி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாகவே தெலுங்கில் தான் நடத்துனாங்க. ஸோ மகேஷ் பாபு வந்திருந்தாப்புல, எஸ்.எஸ். ராஜமௌழி, பிரியங்கா சோப்ரா, பிருத்திவிராஜன். இங்கே கேஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் 3 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு 3 பேர் தான் வந்திருந்தாங்க. ஆனால் அந்த படத்தில் மித்த நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எல்லாமே இந்த படத்தில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த ஈவெண்ட்டில் வந்து யாருமே பார்க்க முடியல. ஸோ மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா, பிருத்திவிராஜ் இவங்க 3 பேர் தான் தெரிஞ்சாங்களே தவிர்த்து மற்ற ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்களாங்கிறது வந்து தெரியல. ஸோ மேபி ராஜமௌழி சார் வந்து படத்தில் அவங்க பார்த்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகட்டும்னாலும் கூட அவங்க வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இந்த வாரணாசி டைட்டில் எனக்கு ரொம்ப எப்படி சொல்லணும்னா, ஆக்சுவலாக எனக்கு வந்து வாரணாசி டைட்டில் பிடிக்கல. ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ. ஏன்னா மகேஷ் பாபு வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப மாஸான ஹீரோ. ஸோ பேன் வேர்ல்டில் இந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ஐகான் டைட்டில் வச்சுருந்துருக்கலாம். பட் அது ராஜமௌழி சார் வந்து எப்போவுமே அந்த கதைக்கு எப்போவுமே அந்த முக்கியத்துவம் கொடுத்து டைட்டில் பண்ணுறதுல ராஜமௌழி சார் வந்து ஒரு எக்ஸ்பர்ட். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த கதை முழுக்க முழுக்க வாரணாசியில் நடக்கிறனால கூட இந்த டைட்டில் வச்சுருக்கலாம்னு சொல்லப்படுது. ஸோ இன்னொரு பார்த்திங்கன்னா, இந்த படத்தை பற்றி வந்து நிறையா ரூமர்ஸ் கிளம்பிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது இந்த படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி மகேஷ் பாபுவோட பர்த்டே அன்னைக்கு அந்த ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு டாலர் போட்டு அவரோட அந்த லுக்ஸை தான் அவங்க ரிவீல் பண்ணலை. ஸோ அப்போவே அவங்க வந்து சரி ராஜமௌழி சார் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாப்புல அப்படிங்கிறது வந்து ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. அப்புறம் ராஜமௌழி சார் வந்து இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தாப்புல, அடுத்த நான் மகேஷ் பாபு கூட தான் சேர்ந்து படம் பண்ண போகிறேன். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டியானா ஜோன்ஸ் ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல, ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிமாக இருக்குங்கிறது வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல அஃபிஷியலாகவே. சரி, இந்த கிளிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஈவெண்ட்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறக்க இந்த கிளிம்ஸை அவங்க உருவாக்குறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1 வருஷம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்தளவுக்கு இந்த கிளிம்ஸோட விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, இந்த கிளிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இந்த படத்துக்குள்ளே நடக்கிற லொக்கேஷன்னா இந்த கிளிம்ஸுக்குள்ளே வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாரணாசி டு த வேர்ல்டுன்னு அப்படி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் படத்தில் என்னென்ன லொக்கேஷன் வருமாங்கிறது வந்து நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். எனக்கு பர்சனலாக நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மேபி இந்த கிளிம்ஸில் காட்டின விஷயங்கள் படத்தில் வர்றதுக்கு அதிகபட்சம் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு அந்த கிளிம்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய வாரணாசியை காமிக்கிறாங்க அந்த கிளிம்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம். அப்புறம் பாஸ்ட் வாரணாசி, அந்த காலத்தில் வாரணாசி எப்படி இருந்துச்சு, 512C அப்படின்னு சொல்லி அந்த அப்போ வாரணாசி எப்படி இருந்துச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூமி நோக்கி அந்த ஆஸ்ட்ரல் கல் வந்து விழுற மாதிரி காமிக்கிறாங்க. அது எந்த வருஷம்னா 2027ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வாரணாசி படம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அவங்க 2027 தான் அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சம்மருக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணலான்னு அவங்க அஃபிஷியலாக பிளான் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் 1 வருஷம் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகேஷ் பாபுவோட பர்த்டே அன்னைக்கு கூட இந்த படத்தோட ரிலீஸ் டேட் சொல்லலாம். ஸோ இயர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2027 தான் படம் வருது. ஆனால் எந்த டேட்டில் வருதுங்கிறதுனா அங்கே மகேஷ் பாபுவோட பர்த்டே அன்னைக்கு தான் அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மகேஷ் பாபுவோட பர்த்டே வந்து ஆகஸ்ட் 9th. அப்புறம் அவருக்கு பர்த்டே. ஸோ அந்த இதில் கூட இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணலாம். சரி, மகேஷ் பாபுவோட அந்த லுக்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆள் வந்து 50 வயசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரை பார்க்குறப்ப தெரியல. ஸோ அந்தளவுக்கு இன்னும் அந்த
யூத்தாக அப்படியே செமையாக இருக்காப்புல. ஆஹ் பிருத்திவிராஜோட கேரக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பான்னு சொல்லியிருந்தாங்க. அதோட பிருத்திவிராஜோட அந்த போஸ்டர்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பர்சனலாக தோணுன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேனில் டாட்டர் அவரை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஸ்பைடர்மேன் 2 அதில் வந்து டாட்டர் இதில் இருப்பாப்புல. ஸோ அவருக்கு அந்த கையில் அந்த மிஷின் அந்த மாதிரி இதெல்லாம் வரும்ல. ஸோ அந்த வகையில் அதை ப்ரெசென்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று 24 படத்தில் சூர்யா சாரோட அந்த கேரக்டர், அதாவது வில்லன் கேரக்டருக்கு அந்த வயசான கேரக்டர் வந்து சேரில் உட்காந்துட்டு வருவாப்புல. அந்த கேரக்டர் எனக்கு வந்து அப்படியே மைண்டில் வந்துட்டு போச்சு. அடுத்தது வந்து பிருத்திவிராஜோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நாள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுச்சு. 2வது பிருத்திவிராஜுக்கு இன்னும் நல்லா அந்த அவர் தான் மெயின் வில்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அதை வேறு மாதிரி ஒரு லுக்கில் அவர் பண்ணியிருந்தாங்கன்னா, ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அவருக்கு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் அவரோட அந்த வில்லன் இதுக்கு வந்து அவர் கரெக்டாக ஷூட் ஆனது அப்படின்னு சொல்லலாம். பிரியங்கா சோப்ராவோட கேரக்டரான நேம் வந்து பார்த்தீங்கன்னா மந்தாகினி அப்படின்னு அவங்களோட கேரக்டர் நேம் வச்சுருக்காங்க. பிரியங்கா சோப்ரா வந்து ஒரு கன் ஃபைட் சீக்வன்ஸில் அந்த ஸ்டில் இருக்கிற மாதிரி அவங்க அந்த போஸ்டர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் சூப்பராக இருந்துச்சு. சரி, இந்த படத்தில் வந்து 3 பேர் தான் இருக்க போகிறாங்களா? ஹீரோ, ஹீரோயின், வில்லன் இவங்க 3 பேர் தான் இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அந்த டவுட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படத்தில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு பலமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐமேக்ஸில் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது ஐமேக்ஸ் கேமரா மூலிமா இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம் கீரவாணி அவங்க தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாங்க. சரி, இந்த கிளிம்ஸில் இந்த மியூசிக்கே அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்குன்னா, அப்போ படத்தில் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ட்ரிபிள் ஆருக்கு அவர் தான் மியூசிக் பண்ணியிருந்தாப்புல. ட்ரிபிள் ஆரில் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு சீன்ஸும் அந்த என்டிஆர் வர இன்ட்ரோ சீனாக இருக்கட்டும், ராம் சரண் சீனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து அவ்வளோ சூப்பராகவே பண்ணியிருந்தாப்புல அந்த ட்ரிபிள் ஆர் படத்தில். சரி, இந்த படத்தில் வாரணாசி இது வந்து கதைக்கு எப்படி இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒத்து வருங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி இருந்தாலும் அந்த சில சீன்ஸுக்கெலாம் செட் பண்ணி அதை சூப்பராகவே பண்ணிடுவாப்புல. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த படத்தில் வந்து மெயினாக எதை நம்பி இருக்குன்னா, கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் இந்த 2யும் நம்பி தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா விஎஃப்எக்ஸ் முழுக்க முழுக்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மகேஷ் பாபு அந்த ஒவ்வொரு விஷயங்கள் தேடி போகிற அந்த மிஸ்ட்ரீஸ் எல்லாமே இந்த படத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று இந்த படத்தில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா மித்தாலஜிக்கல் இருக்குது, சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்குது, டைம் ட்ராவல் இருக்குது, அது மாதிரி இன்னொன்று மிஸ்ட்ரீஸ் இருக்குது, அப்புறம் அட்வென்ச்சர்ஸ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. இது மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த கிளிம்ஸில் அந்த விஷயங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இன்னொன்று அந்த கிளிம்ஸில் காட்டப்படுற அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று எனக்கு அந்த பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்டார்டிகாவில் வந்து ஒரு லொக்கேஷன் காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த பனிமலை அதில் வந்து ஏறுற மாதிரி காமிச்சிருக்காங்க. மகேஷ் பாபு வந்து அந்த பனிமலையில் ஏறி போகிற மாதிரி, மகேஷ் பாபுவை துரத்திட்டு வரவங்க எல்லாருமே அவரை நோக்கி போகிறாங்க. அதுக்கப்புறம் கீழே விழுவுற மாதிரி அந்த ஒரு போர்ஷன்ஸ் காமிச்சிருந்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அப்சைட் டவுன் அதில் வந்து அங்கே ஒரு பனிக்கட்டியில் வந்து கப்பல் அப்படி 2ஆக உடஞ்சி கிடக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா அந்த மனிதர்கள் செத்து கிடக்கிற மாதிரி அந்த ஒரு போர்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னொரு பிடிச்ச ஒரு ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த வார் ஒன்று காமிச்சிருப்பாங்க. லகங்கா அப்படின்னு அந்த ஒரு வார் இருக்கும். அதில் வந்து ஹனுமான் வந்து பெருசாக இருப்பாப்புல. அவங்க அந்த வாலில் வந்து யாரோ வண்டி ஓட்டிகிட்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மகேஷ் பாபு, பிருத்திவிராஜ் அவர் கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் எனக்கு தெரிஞ்ச டைம் ட்ராவல் கான்செப்டில் இருக்குங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ அது எனக்கு பர்சனலாக தெரியுதா இல்லை எப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது இந்த படம் டைம் ட்ராவல்லையும் சில விஷயங்கள் ராஜமௌழி சார் பண்ணியிருப்பாப்லையோ அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுச்சு. அப்புறம் அந்த தண்ணிக்குள்ளே வந்து ஒரு விஷயங்கள் காமிப்பாங்க. அந்த கடல் அதில் வந்து என்னமோ ரிஃப்ளெக்ட் ஆகி வந்து ப்ளூ கலரில் அது வானத்தை நோக்கி போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த டைம் ட்ராவலோட ஒரு கேட்டோ அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ நம்ம மேபி படம் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக காமிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ராஜமௌழி சாரோட படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பாகுபலி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபிலிம்ஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவர் காமிக்க போகிறாப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியானா ஜோன்ஸ் அந்த ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த படத்தில் அந்த விஷயங்கள் எப்படி பண்ண போகிறாப்புல, ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக நமக்கு எப்படி என்கேஜாக ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து
தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் புதுசா காமிக்க போறாங்க. அதே மாரி இந்த படத்தில் நிறைய ஸ்டில்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரிலீஸ் பண்ணல, லீக் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகேஷ் பாபு வந்து ஒரு பிருத்திவிராஜை மீட் பண்ற ஒரு சீனாட்ட அத வந்து அந்த வீடியோவ லீக் பண்ணிட்டாங்க. அதில வந்து அந்த சேர்ல வந்து பிருத்திவிராஜ் உட்காந்துருக்க மாரியும், ஆப்போசிட்ல வந்து மகேஷ் பாபு வந்து அந்த முட்டி போட்டு அவங்க 2 பேத்துக்குள்ள அந்த டிஸ்கஷன் இருக்கிற மாரி அந்த ஒரு சீன லீக் பண்ணியிருந்தாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மகேஷ் பாபு அந்த ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி நிக்கிற மாரி காமிச்சிருந்தாங்க. அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கேனியால வந்து ஷூட் போயிட்டாங்கன்னு நாங்க சொன்னோம்ல. ஸோ அந்த இதில வந்து ஒரிஜினல் லைன வச்சு அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அது ஒரிஜினல் லைனா, இல்ல டூப்ளிகேட்டா அவங்களே செஞ்சிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஆனா அந்த அந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாவே அந்த லைன் இருக்கிற மாரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில எல்லாமே லைவா காமிக்கணுங்கிறது வந்து ராஜமௌழி சார் உறுதியா இருந்திருக்காப்புன்னு நெனைக்கிறேன். இந்த படத்தில ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் இருப்பாங்கங்கிறது தெரியல. ஏன்னா 3 பேர் தான் நம்ம பார்க்குறதுலே 3 பேர் தான் இருக்காங்க. மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா, அ பிருத்திவிராஜ் இவங்க 3 பேர் இருக்காங்க. சரி இந்த படம் வந்து சிவன பேஸ் பண்ணி இருக்க போகுதா? இல்ல ராமாயணத்த பேஸ் பண்ணி இருக்க போகுதா? இல்ல ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிக்கிற மாரி, ஒரு புதையல கண்டுபிடிக்கிற மாரி, அந்த மாரி கதைக்களத்தில இருக்க போகுதா? அப்படிங்கிறது வந்து தெரியல. சரி இந்த கதைய இந்த கிளிம்ஸ்ல அவங்க காமிக்கிற ஒரு ஸ்டோரி பிளாட் என்னோட பர்சனலா நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கதை வந்து முழுக்க முழுக்க ஒரு சிவன் அண்ட் ராமாயணம் 2யும் லிங்க் பண்ணி இந்த கதைய நம்மளுக்கு பிரசன்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து அ எக்ஸைட்டா ஓரளவுக்கு எனக்கு ராஜமௌழி சார்கிட்ட வந்து சில விஷயங்கள் நல்லாவே தெரியுது. சிவன் பேஸ் பண்ணி அந்த கதைய வந்து கொண்டு போறோம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு கெஸ்ஸா வச்சுக்கங்க. இது அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ண வேணாம். ஸோ கெஸ்ஸா மட்டும் வச்சுக்கங்க. அடுத்தது மகேஷ் பாபுவோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ருத்ரான்னு அவருக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. ருத்ராங்கிறது வந்து சிவன குறிக்கும். சிவன வந்து அவரோட அந்த ருத்ராட்சரம் அந்த இது இருக்குல்ல. ஸோ அது வந்து சிவன குறிக்கிற ஒரு பேரா இருக்கும். இந்த படத்தில மகேஷ் பாபுவோட அந்த கேரக்டர் சிவன பேஸ் பண்றதுக்கான ஒரு கேரக்டரா மகேஷ் பாபுக்கு அவர் பிரசன்ட் பண்ணியிருப்பாப்புன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ராஜமௌழி சார் வந்து சொல்லுவாப்புல, எப்பவுமே என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து மகாபாரதம் தான் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ அதையும் இந்த படத்தில லிங்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்குள்ள தோணுச்சு. சரி ராஜமௌழி சார் இந்த படத்தில நமக்கு சயன்ஸ் ஃபிக்ஷன், மித்தாலாஜிக்கல், ஆக்ஷன், அட்வென்ச்சர் இந்த மாரி விஷயங்கள் வந்து புதுசா நம்மளுக்கு காமிக்க போறோம் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இந்த படத்த கிராண்டா பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, 1000 கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1000 கோடிக்கு இந்த படத்தில அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வாரணாசி டைட்டில் வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தா, புடிக்கலையாங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாரி இந்த படத்தில நெறைய விஷயங்கள் புதுசா காமிக்க போறாங்க. அதே மாரி இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமே அ பேக்ரவுண்ட் ஸ்கோர், விஎஃப்எக்ஸ் அப்புறம் டைரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ், ஆர்டிஸ்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபைனல் ராஜமௌழி சாரோட அந்த ஸ்க்ரீன் பிளே, அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி, அதுக்கப்புறம் இந்த படத்த ஐமேக்ஸ்ல வந்து எடுத்திருக்காங்க. ஐமேக்ஸ் கேமராவுல இந்த படத்த எடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பெனிஃபிட்டா இருக்கு. ஸோ படத்த எப்படி பிரசன்ட் பண்ண போறாங்கங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆம் கீரவாணி சார் வந்து ஒரு ஈவென்ட்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்ல. இந்த படம் சம்மர்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும். 2027 சம்மர்ல ரிலீஸ் பண்றதுக்கு இப்போ அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு இந்தியன் சினிமாவிலே மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உள்ள படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்த எப்படி பிரசன்ட் பண்ணியிருக்காப்லங்கிறத வந்து ஆம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ராஜமௌழி சார் நீங்க ஒரு ஜீனியஸ். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில நீங்க எப்படி பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு எப்படி என்கேஜா குடுக்க போறீங்கன்னு வந்து நாங்க வெயிட் பண்றோம் சார். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்குங்கிறத வந்து நான் அதிகமா நம்புறேன். இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஸோ தேங்க் யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் எஃப்டிவி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வியூவர்ஸ் இந்த சேனல் உங்கள் மூலியமா டெவலப் ஆகணும். ஸோ இந்த சேனலுக்கு அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான். ஸோ தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைபர் குடுத்துக்கிட்டே இருங்க.